என் இனிய காலை வணக்கங்கள். புதன்கிழமைகள்ல நீங்க ஒரு தானம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், பச்சை பயிரை தானமாக கொடுங்கள். அது உங்களுக்கு புதனுடைய அருளை பெற்று தரும். தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி வளர்பிறை, பிரதமை. முடியும் நேரம் இன்று மதியம் 2:21க்கு. அதன் பிறகு துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 16ஆம் தேதி அதிகாலை 12:16க்கு முடிவடைந்து ஆயில்யம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:11 8:43 வரை. அதன் பிறகு காலை 10:15 11:16 வரை. மத்தியான வேளையில் 2:51 4:23 வரை. மாலை வேளையில் 5:25 6:26 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:19 2:51 வரை. யமகண்ட நேரம் காலை 8:43 10:15 வரை. கூலிகன் காலை 11:47 மதியம் 1:19 வரை. சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை இரவு 10:22க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். பொதுவாகவே யாருக்கெல்லாம் சந்திரன் அவர்களுடைய ராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது பகை பெற்றிருந்தாலோ ஒரு நல்ல நிலையில் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்திலே எல்லோருமே சந்திர தரிசனம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், மனோபலம் கிடைக்கும். அதே போல இந்த சந்திரன் அவர்களுக்கு சரியான நிலையில் இல்லை என்றால் இந்த சந்திர தரிசனம் அன்று சந்திரனை சென்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சந்திரனால் நல்ல பலன்களும் ஏற்படும். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு ஆர்வம், மிதுன ராசிக்கு பணிவு, கடக ராசிக்கு முயற்சி, சிம்ம ராசிக்கு சிந்தனை, கன்னி ராசிக்கு கவலை, துலாம் ராசிக்கு யோகம், விருச்சிக ராசிக்கு ஏமாற்றம், தனுசு ராசிக்கு மேன்மை, மகர ராசிக்கு அன்பு, கும்பராசிக்கு மகிழ்ச்சி, மீன ராசிக்கு அமைதி. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். புதன் ஓரை காலை 7:11 8:12 வரை. சந்திர ஓரை காலை 8:12 9:19 வரை. குரு ஓரை காலை 10:15 11:16 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:19 2:20 வரை. புதன் ஓரை மதியம் 2:20 3:22 வரை. சந்திர ஓரை மதியம் 3:22 4:23 வரை. குரு ஓரை மாலை 5:25 6:26 வரை. தொடர்ந்து ஓரைகள் வரிசையிலே இன்று இறுதியாக நம்ம புதன் ஓரையை பார்க்க போகிறோம். அவருடைய ஓரைகளிலே நாம் என்னென்ன செய்து பயனடையலாம் என்று பார்ப்போம். புதன் ஓரை புதன் என்பவரே புத்திக்கு காரணகர்த்தா, அறிவுக்கு காரணகர்த்தா, அது புத்திகாரகன் என்று கூட அவரை சொல்லுவாங்க. புதன் இந்த தொடர்பு, அதாவது நம்ம இப்போ தொடர்பு துறையில் இருப்பாங்களே, அதாவது மீடியா இந்த மாதிரி வழியில் இந்த இன்டர்நெட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இவர் தான் காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. இவரும் ராகு ரொம்ப அந்த விஷயங்களில் மிகவும் நுணுக்கமானவராகவும் செயல்படுகிறார். ஸோ புதன் இந்த தொலைத்தொடர்பு விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம அவருடைய ஓரைகளை நன்றாக பாய்த்து கொள்ளலாம். அதாவது ஒரு இன்டர்நெட் தொடர்பு மூலியமாக ஒரு வியாபாரம் செய்கிறோமா, அதற்கெல்லாம் இவருடைய ஓரைகள் மிக சிறப்பான ஓரைகளாக அமையும். சரி, பார்ப்போமே. புத்திக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற புதன் ஓரையிலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்று, நல்ல சிறப்பான செயல்களை நம்ம செய்யலாம். அறிவியல் ஆராய்ச்சி பண்ணலாம், ஒரு கலையை போய் கற்றுக்கொள்ளலாம். அறிவியல் தொடர்பான கலைகளை போய் கற்றுக்கொள்வது. ஒரு பரீட்சைக்கு இப்போ எழுத போகிறோம். இப்போ பொதுவாக இப்போ ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு பதவி முன்னேற்றத்துக்கோ அந்த மாதிரிலாம் ஒரு பரீட்சை எழுதுவாங்க இல்லையா, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறதெல்லாம் இந்த புதன் ஓரையில் அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அந்த பரீட்சையில் நல்லா தேர்ச்சி பெறுவார்கள். அதாவது அந்த பரீட்சைக்கான என்னென்ன படிக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இந்த புதன் ஓரையில் உட்காந்து நம்ம படித்தோம்னா நம்ம மனசில் அப்படியே நிற்கும். இதுதான் உண்மை. ஸோ அறிவுக்கு காரணகர்த்தா இருக்கிறார்ல, அதுக்காகத்தான் இந்த பரீட்சைக்கு படிக்க போகிறவங்க இந்த ஓரையை பாவிச்சுக்கிட்டு இந்த ஓரைக்கு அவங்க ரெடி ஆகலாம். இந்த ஓரையில் பரீட்சைக்கு ரெடி ஆகலாம். இவங்கெல்லாம் அப்புறம் பொருள் வாங்குவது, புது பொருட்கள் வாங்குவதற்கெல்லாம் இந்த புதன் ஓரையை பாய்ச்சிக்கலாம். அப்புறம் புதிய கணக்கு தொடங்குவதற்கும் இந்த புதன் ஓரையை நம்ம பாவித்து கொள்ளலாம். இந்த ஓரையில் நற்செயல்கள் செய்வது மிக சிறந்த ஓரையாக கருதப்படுகிறது. இந்த புதன் ஓரையிலையும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை யுக்தியோடு செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல
இப்போ ஒரு விஷயம் படிக்க போறீங்க. ஒரு ஒரு தொழில் படிக்க போறீங்க. அதில வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள வந்து செஞ்சுக்க போறீங்க. அப்படியே பொறியியல் விஷயங்கள். அது மாரிலாம் கூட நீங்க புதன் உரைய பாவிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா, கட்டாயமா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த உரைய நீங்க இந்த மாரி விஷயங்களுக்கு பாவித்துக் கொண்டு புதன் உரைய நல்ல சிறப்பா வரலாம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.